தலைவர் தமிழக முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்று முதல் முறையாக திருச்சி மாவட்டத்திற்கு வருகிறார்கள். அவர்களுக்கு பொதுமக்கள் எல்லோரும் வரவேற்பு வழங்குவார்கள். அதன்பின் திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரி மைதானத்தில் தன்னை வெற்றி பெற வைத்த திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி நவழ்கிறார்கள். இந்த விழா திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு நடைபெற இருக்கிறது. எவ்வளோ பேர் பங்கேற்கிறாங்க? கல்லூரியில் நடக்கிறதுனால எவ்வளோ பேர் பங்கேற்கிறாங்க? கல்லூரி மைதானம் முழுக்க நாற்காலிகள் போடப்பட்டிருக்கும். வருகின்ற வழிநெடுகள் மக்கள் அவரை வரவேற்பார்கள். அரசு திட்டங்கள் ஏதாவது, அரசு நலத்திட்டம் ஏதாவது இல்லை. இது அவருடைய மக்களுக்கு நன்றி சொல்ல வருகிறார்கள். பிறகு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் பிறகு போவார்கள். நிச்சயமாக மக்களுக்கு மெசேஜ் சொல்லுவார் இல்லையா, நன்றி சொல்லுவார் இல்லையா. திருச்சிக்கு 4 மணிக்கு வந்து சேருவார்கள் என்பதுதான் இப்போ வரை கிடைத்த தகவல். 4 மணிக்கு வருவார்கள், பேசுவார்கள், பிறகு சென்னை போவார்கள். நாளைக்கு பேசுவோமா? இது பாதுகாப்பு கருதியது. அவர் தனி விமானம் மூலம் திருச்சி வருகிறார், அதே தனி விமானம் மூலம் சென்னை செல்கிறார். வேற கட்சிகள் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்காங்க. முதல்வர் வந்து இந்த விழாவிலேயே முக்கியமான திருச்சியை சேர்ந்த அரசியல் பிரமுகர்கள் வாய்ப்பு இருக்கா? ஏப்பா நல்ல செய்தி இருக்கு இல்லையா, இதை போடுங்க ஐயா. இல்லை, கட்சியில் சேர்க்கறதெல்லாம் முதலமைச்சர் வந்து செஞ்சிருக்க மாட்டார். பிரமுகர்கள் இதுக்கெல்லாம் என்னிடம் பதில் இல்லை. எவ்வளோ நேரம் இருப்பாங்க? தேவையான அளவிற்கு திருச்சியிலே இருப்பார்கள், தேவையான நேரத்திற்கு திருச்சியிலே இருப்பார்கள். மக்கள் அவர்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அதான் சார், உங்களுக்கு நீங்கள் வேண்டாம் நான் சொல்கிறத எழுதுறீங்களா? திருச்சிக்கு ஒரு பாரம்பரியம் உண்டு. திருச்சியிலே திருச்சியினுடைய அடையாளமாக தூய வளவனார் கல்லூரியின் அருகில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய 1000 ஆண்டுகள் பழமையான தேவாலயம் இருக்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு மேலே பழமை பொருந்திய மலைக்கோட்டை இருக்கிறது, திருவரங்கம் இருக்கிறது. இந்த 3 இணைந்த இந்த சங்கமிக்கக்கூடிய ஒரு இடத்திலே தான் அவர் மக்களுக்கு நன்றி சொல்கிறார். கிழக்கு தொகுதி வேட்பாளர் அறிவிக்க வாய்ப்பு இல்லை. நிறைய இடம் இருக்கு. நான் என்ன கேட்குறேன், ஜிகார்னர் எங்களுக்கு போராது, அதுதான் போதும், அதுதான் இடம் வேணும் எங்களுக்கு. சார், உள்ளுக்கு மைதானத்தில் 15,000 பேர் உட்காரலாம். நீங்கள் அளந்து பார்க்கல, நான் அளந்து பார்த்து மேப்ப வச்சுருக்கேன். இல்லை, என்னவோ நினைக்கிற, என்ன கேட்குன்னு நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். இல்லை கண்ணு, அது பெரிய மைதானம். அவர் வர்றாருன்னா பாதுகாப்பு கருதி மக்கள் லட்சம் மக்கள் வருகிறார்கள். அவருடைய பாதுகாப்பு போய் நாங்கள் கருத வேண்டும். சார், திருச்சி கிழக்கில் சிஎம் ஆனதுனால திருச்சி மக்கள் அவர்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவர் சீன் பண்ணிட்டாரு. பூர்த்தி செய்ய அதுக்கு தான் கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு தான் நான் அன்றைக்கே சொன்னேன். நான் சொன்னதில் பாதி என்னென்ன, திருச்சி மக்கள் தங்களுடைய பல லட்சம் கரங்களை தூக்கி அவரை அணைத்து கொள்ள தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய நன்றியை 2 கரங்களாலும் அள்ளி கொடுக்க இருக்கிறார்கள். என்ன யார ஒன்று தெரியுமா உங்களுக்கு? எங்கள் தளபதிக்கு நிகராக இந்த 3 உலகிலும் ஆள் இல்லை. சாரி பார்த்தேன்னு கேட்டீங்க, சிஎம்னு சொல்லுங்க. நாங்கள் சொல்லலாம் சார், நீங்கள் சொல்லக்கூடாது, நாங்கள் சொல்லலாம். இது எதுக்கு நம்ம திருச்சியில்
அப்படியா? இந்த கான்ட்ரவர்சிலாம் வரக்கூடாதுன்னு நான் வந்து தெளிவானவன் உங்கள்கிட்ட படித்து தான் வந்தவன். திருச்சி கிழக்குல வேட்பாளர் அறிவிக்க வாய்ப்பு இருக்காங்க. யாருங்க ஐயா? தேர்தல் வருகின்ற பொழுது தலைமை முடிவு செய்யும். போதுமா? அப்புறம் ஒரு வேண்டுகோள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் அருள் கூர்ந்து நாங்கள் இருவருமே கையெடுத்து கூப்பிடுகிறோம். தலைவருடைய வாகனத்தை பின்தொடர்ந்து வராது. ஆமாம், இதுக்கு வேணா கும்பல் தான். பின்தொடர்ந்து வராதீர்கள் தயவு செய்து. நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீர்களோ உங்களை பார்த்துத்தான் அவர் வருவார். அதனால் அதில் வந்து எங்களுக்கு நம்முடைய தோழர்கள் ஆதரவு தர வேண்டும். இல்லை நல்ல கேள்விதான். தேவை ஏற்படுகின்ற பொழுது அவர் பிரஸ் மீட் வைப்பார். அதை தான் சார் சொல்கிறேன் சார். பிரஸ் மீட்டு நான் இல்லை, அவர் கொடுக்கணும். தேவை ஏற்படுகின்ற பொழுது அவர் உங்களை சந்திப்பார். என்னங்கய்யா? அவரும் வாகனத்திலிருந்து தான் சொல்ல போறாரு. அதுக்கு தனியாக ஒரு கேலரி அமைக்கப்படும். திருச்சியில் உள்ள அனைத்து பத்திரிகையாளர்களும், தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர்களும், வெளிநாட்டு பத்திரிகையாளர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு இடம் ஒதுக்கப்படும். பொதுக்கூட்ட மேடை போடுவாங்களா இல்லை வாகனத்தில்? ஏன் சார் நன்றி சொல்ல போகிறது? இப்போ நானும் நன்றி சொல்ல போகிறேன். இவர் தான் போயிட்டுருக்கேன், வாகனம் தான் போடுறார்.